ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த விளாக்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, என்னோட ஒரு டே இன் மை லைஃப் இந்த விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா அந்த லேட்டாக தான் எழுந்தேங்க. எப்பயுமே 4 to 4:30க்குள்ளே எழுந்திரிச்சிருவேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக தான் தூங்கினேன். ஒரு 12 மேலே தான் தூங்கினேன். அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4:45 மேலே தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதுமே விளாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எழுந்திரிச்சதுமே பாருங்க, சிவ தரிசனம் கிடைச்சது எனக்கு. நல்ல ஒரு ஆரத்தியோட பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் போய் டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கிச்சனுக்குள்ளே வரதுக்குள்ள டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆயிடுச்சு. அப்புறம் கடகடன்னு பாப்பாவுக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். எப்பயுமே நைட்டு நம்ம கிச்சனில் வெறுமனே சாப்பாடு எதுவுமே இல்லாமல் தொடச்சி போட்ட மாதிரி வைக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி நைட்டு பார்ப்பாங்களாம் நம்ம கிச்சனில் என்ன இருக்குது, சுத்தமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பசி ஆத்துறதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று சாதமோ இல்லை அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றியோ இல்லாட்டி வெறுமனே ஒரு சம்பு தண்ணியோ ஒரு டம்ளர் தண்ணியோ கூட வைக்கலாம்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க. நானும் அதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி செய்கிறதால நமக்கு என்றைக்குமே அன்னத்துக்கு பஞ்சம் இல்லாமல் எப்போவுமே நம்ம வீட்டு கிச்சனில் நிறைஞ்சி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். நான் நேற்று சாப்பாடு எதுவுமே மிச்சமாகாதனால இன்னைக்கு வைக்கிறதுக்காக சாதம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளரில் நம்ம சுத்தமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு சிம்பிளாக சேமியா உப்புமா தான் நான் செஞ்சுருந்தேன். ஏன்னா எனக்கு டைம் 20 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் டக்குன்னு ரெடி பண்ணணும். அதுக்காக டக்குன்னு ஒரு டீயை போட்டுட்டு சேமியா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை. வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு அவளுக்கு குக்கும்பர் தான் நான் இன்னைக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆயிடுச்சு. இந்த ஹாட் வாட்டர் எனக்காக நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் வேகமாக போயிட்டு கடகடன்னு வாசல் தெளித்து வாசலில் கோலமும் போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான கோலம் தான் நான் போட்டிருக்கிறேன். டைமை பொறுத்து நான் போடுவேங்க. கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ஒரு பெருசுன்னா நான் கொஞ்சம் ஓரளவு போடுவேன். கோலம் போட்டுட்டு பாப்பாவை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற அந்த பூச்செடியில் பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நேற்று நான் விளாக்ல காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த பூ தான் அது. இது என்ன பூன்னு சொல்லுங்கள். பார்க்க நமக்கு அந்த கேந்தி பூ, அதாவது செவந்தி பூ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம துளசி செடிக்கும் நிலைவாசலுக்கும் பூ வச்சு விட்டுறேன். நிலைவாசல்ல கோலம் போட்டு ஒரு பூ வச்ச உடனே பாருங்க, பார்க்கவே எவ்வளோ மங்களகரமா பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். இது நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். இது மாதிரி எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப இஷ்டம். நெக்ஸ்ட்டு அப்படியே போய் பூஜா செல்ஃபில் விளக்கேற்றிட்டு அப்படியே ஒரு டீ போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour டிவி பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:15 போல் லஞ்சு செய்யலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஒரு அடுப்பில் சாதமும் வேக வச்சுட்டேன். அடுத்து இந்த காய்கறியெலாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் சின்ன வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். அதே மாதிரி நம்ம குழம்புலாம் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆனியன் முன்னாடியே உரிச்சு வச்சிடுறாங்க. அதாவது முதல் நாள் இல்லாட்டி 1 வீக் அப்படி கூட உரிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், அந்த மாதிரி ஆனியன் மட்டும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஆனியன் கொஞ்ச நேரம் நீங்கள் உரிச்சு வெளியில் வச்சாலே பார்த்தீங்கன்னா நம்ம அதை சுற்றி உள்ள கிச்சன்லேயோ இல்லாட்டி ஃப்ரிட்ஜ்லேயோ எங்கே வைக்கிறீங்களோ அங்கே வைக்கிற இடத்துல உள்ள சுற்றி உள்ள ஜெர்ம்ஸு பாக்டீரியா எல்லாத்தையுமே அந்த ஆனியன் அப்சர்வ் பண்ணிக்கும். அது நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது அது நமக்கு ரொம்ப நல்லது கிடையாது. உடம்புக்கு ஆரோக்கியமானதே கிடையாது. அதனால எப்பயுமே சரி, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஆகுமா, அதனால எப்பவுமே ஆனியனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக வெட்டி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே நல்லது கிடையாது. ஏன்னா இப்போ பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒர்க்கிங் பீப்புள்ஸ்லாம் மார்னிங் போய் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் இப்போது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிருச்சு நிறைய பேருக்கு. அதனால் மோஸ்ட்லி கூடிய மட்டும் நீங்கள் விதவிதமாக செய்கிறீங்களோ இல்லை ஒரு டிஷ் செய்கிறீங்களோ அது அவங்கவுங்க விஷ். அவங்களுக்கு செய்கிறதுக்கு பொறுத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெட்டியாவது யூஸ் பண்ணுங்கள். அதுதான் என்னோட ஒரு சின்ன சஜஷன். என்னடா திடீர்னு அட்வைஸ்லாம் பண்ணுறா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அப்படி ஏதாவது தப்பாக எதுவும் நான் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து புளிக்குழம்பு ஒரு பக்கம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் பொரியலும் வச்சு விட்டுட்டேன். அதே மாரி முட்டைக்கோஸையும் வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே கட் பண்ணி, அப்படியே வந்து சமையல்ல சேர்த்துக்கிறாங்க. அது நான் நெறைய தடவ நேர்லயே பார்த்துருக்கேன். எங்க ரிலேட்டிவ் வீட்லலாம் நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. தயவுசெய்து எல்லாம் வாஷ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா, அதில நெறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ முட்டைக்கோஸ வந்து எப்பயுமே கட் பண்ணிட்டு, ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க முட்டைக்கோஸ் பொரியலும் நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு பொரியல் கேரட் புட்டு. பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கேரட் புட்டும் ரெடி பண்ணிட்டேன். இந்த 2 பொரியலுமே பார்த்தீங்கன்னா, அந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து நல்ல சூப்பரான காம்பினேஷன். இந்த 2 பொரியலுக்குமே வந்து காரம் வந்து பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகா இல்லாட்டி மிளகா வத்தல் 2ல ஏதாவது ஒண்ணு தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ பாருங்க கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பரா நல்லா திக்கா வச்சிருக்கிறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வடிச்சு வச்சாச்சு. இது வந்து மார்னிங் பாப்பாவுக்கு குடுத்து விட்டது போக மீதமுள்ள சேமியா உப்புமா எனக்கும் ஹஸ்பண்டுக்கு. இப்போ நான் சமைச்சு முடிச்சுட்டேன். என்னோட கவுண்டர் டாப் பாருங்க எந்த மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்குது. எல்லாருமே சமைக்கும்போது அப்படிதான் இருக்குங்க. ரொம்ப நீட்டாலாம் நெறைய பேருக்கு பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம டக் டக்ன்னு இத எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடுகு டப்பா, மிளகாய் பொடி இந்த மாரி எடுக்கிறோம் இல்லையா? அத அப்பப்போ உடனுக்குடனே டக் டக்ன்னு எடுத்த இடத்துல வச்சுட்டோம்னா, ரொம்ப மெஸ்ஸியா இருக்காது. இப்ப எனக்கு இதுல மெயினா இருக்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் பக்கத்துல இருக்குது. ஏன்னா இது வந்து எனக்கு நெக்ஸ்ட் ரூம்ல தான் நான் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறேன். அதனால எல்லா சமையல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அத கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எக்ஸஸா நம்ம அந்த கரண்டிலாம் வச்சோம் இல்லையா? அந்த பிளேட்டு, தேவையில்லாத சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த பவுலு, இந்த மாரி ஐட்டம் எல்லாமே எடுத்து நம்ம சிங்க்ல தேய்க்கிறதுக்காக நம்ம போட்டுறலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி வேஸ்ட்டு. இந்த காய்கறி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா? அத வந்து நான் செடிக்கு ஊத்திருவேன். கீழ வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத்த வச்சு ஃபுல்லா வந்து இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாவே வந்து லைட்டா வந்து தொடச்சு எடுத்துடலாம். இந்த மாரி தொடச்சிருக்கும்போது அங்கங்க சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகள் வந்து தெரிச்சிருக்கும் இல்லையா? சமைக்கும்போது. அது எல்லாமே வந்து நமக்கு வந்துரும். இப்ப பாருங்க நான் சாதம் வேக வைக்கும்போது சாதம் கொஞ்சம் பொங்கி வந்திருந்தது. அதோட இதுதான். எனக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகாது. எப்பமாவது ஒரு தடவ தான் அந்த குக்கர் தான் அடிக்கடி ஏதாவது பண்ணும். ஏன்னா, அது சரியான குக்கர் கிடையாது. அது மட்டும் விசில் வரும்போது ஏதாவது குழம்பு பொங்கி வந்துரும். அந்த மாரி இருக்கும்போது தான் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். ஏன்னா, ஓரளவு நான் அப்பப்ப வந்து ஏதாவது தெரிச்சுச்சுன்னா, டக் டக்குன்னு உடனுக்குடனே நான் வந்து அத ட்ரை டவல் வச்சு நான் தொடச்சு எடுத்துருவேன். இப்ப பாருங்க, இந்த பூராமே தொடச்சு எடுத்துட்டேன். இப்ப எனக்கு வந்து இந்த இவ்ளோ குப்பை வந்திருக்குங்க இதுல. இது எல்லாமே வந்து ஃபுட் வேஸ்ட்டு. இத ஃபுல்லா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சைடு வால்லலாம் வந்து ஆயில்லாம் தெரிச்சிருக்கும் இல்லையா? அதையுமே வந்து ஒரு ட்ரை டவல் வச்சு நம்ம தொடச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க கிச்சன. இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70% ஓரளவு நமக்கு கிளீன் ஆன மாரி தான் இருக்குது. இன்னும் ஒரு தடவ கவுண்டர் டாப் துடைக்கணும். அப்புறம் இந்த பாத்திரங்கள் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி விட்டுட்டு நம்ம அனுப்பிட்டோம்னா, டோட்டலா வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவருக்கு லஞ்ச் கட்டிட்டேன். தயிர் வந்து நேத்து ஊத்தி வச்சிருந்த தயிர் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. அப்படியே இருக்குது. அதனால இன்னைக்கு ஆனா தயிர் சாதம் வேணான்னு சொல்லிட்டாரு அவரு. ஸோ அவருக்கு பேக் பண்ணல. லஞ்ச் அவருக்கு குடுத்து அனுப்பிட்டு, நானும் சாப்பிட்டுட்டு, இப்ப டக்குன்னு கிச்சன்ல சிங்க்ல உள்ள பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்ப அந்த பாத்திர கூடைய வந்து பக்கத்துல உள்ள பிளேஸ்ல ஓடிஎஸ்ல வந்து வச்சுட்டேன். அப்புறம் மறுபடியும் வந்து இந்த ஒரு டவல் ஈர டவல் வச்சு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து சூப்பரா நல்லா ஃபுல்லா தொடச்சு எடுத்துடலாம். தொடச்சு எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துரும். நெக்ஸ்ட் நம்ம வெசல் வாஷ் பண்ண அந்த ஸ்க்ரப்பர் எல்லாமே வந்து நான் அப்படியே வந்து அந்த பைப்லைன் மேலேயே நான் வச்சிருவேன். அது எனக்கு நின்னுக்கும். அப்படி வைக்கும்போது நல்லா கழுவி வைக்கும்போது அதில் வந்து தண்ணி எல்லாமே அப்படியே சிங்க்ல ட்ராப் ஆயிடும். அது நல்லா காஞ்சி ஃப்ரெஷ் ஆயிரும். அதில் உள்ள எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இல்லாமல் வாஷ் பண்ணி தான் வைப்பேன். அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வராது. அது மாதிரி மீதமான லிக்விடை வந்து ஒரு சின்ன கேப் போட்டு மூடி வச்சிருவேன். அதில் எதுவும் டஸ்ட் எதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் மூடி வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கிச்சன் டவலையும் வந்து வாஷ் பண்ணி வெளியில் காய போட்டுருவேன். இப்போ சிங்கையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டு வைப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் கிச்சன் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு.
இனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனுக்குள்ள வந்து நம்ம மதியம் ஒரு 2:00 தான் பாப்பா வருவா. அப்ப வந்தா போதும். அது வரைக்கும் நமக்கு தண்ணி குடிக்க மட்டும் தான் வருவோம். இப்ப அதுக்கும் வர தேவையில்ல. ஒரு பாட்டில் தண்ணியும் நம்ம எடுத்துட்டு போய் ஹால்ல வச்சுக்கிட்டோம்னா, கிச்சன் பக்கம் வர தேவையில்ல. லஞ்சுக்கு 2:00 மட்டும் கிச்சனுக்கு வந்தா போதும். இப்படித்தாங்க என்னோட மார்னிங் கிச்சன் கிளீனிங் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.